வந்து இங்கே யார் நட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த பறவையினுடைய எச்சத்தில் முளைத்த விதைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உயரிய அக்கறையோட எல்லோரும் உன்னோட தாய்மண்ணை கையில் எடுத்து வச்சிருக்கோம். தாய்மண்ணை கையில் ஏந்தி எப்படியாவது பழச்சிக்க ராசான்னு மரத்திடம் மன்றாடிய சோகம். எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல மீண்டு வளர்ந்து மறு உயிர் பெற்று வாழ்ந்து காட்டுறையோ, இன்னும் எந்த சாலை விரிவாக்க பணிகளுக்கும் மரங்களை வெட்டாம நம்ம தமிழ்நாடு அரசு அக்கறையோட இந்த திட்டங்களை முன்னெடுத்து போவோம். நீ மீண்டு வரணும்னு தான் நாங்க இதை பண்றோம், எவ்வளவு சீக்கிரம் நீ மறுவாழ்வு பெற்று வளர்றியோ வாழ்ந்து காட்டுறியோன்னு சொல்லி அடுத்த நொடி கொடுத்த வாக்குறுதி. கலெக்டர் உட்பட கலக்கி நின்ற அதிகாரிகளும் பொதுமக்களும். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். வினாசி மேட்டுப்பாளையம் வழியே இருக்கக்கூடிய ஏறத்தாழ 38 கிலோமீட்டர் சாலைய 4 வழி நெடுஞ்சாலையா தரம் உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து தமிழக அரசு ஏற்கனவே 250 கோடி மதிப்பீட்டுல நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த திட்டத்துக்காக சாலையோரமா இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மரங்களை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல மறுநடவு செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான மரங்கள் வேறு இடங்களுக்கு பெயர்த்து எடுத்து சென்று நடவு செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய ஒரு பகுதியாதான் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல குமரன்குன்று அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு வேப்ப மரம் வேரோடு பெயர்த்து எடுத்து கிரேன் மூலமா இன்னொரு இடத்துல மறுநடவு செய்யப்பட்டிருக்கு. கோவை கலெக்டர், காவல்துறை, பொதுமக்கள் சிலர்னு பலருமே தாய்மண்ணை கையில ஏந்திக்கிட்டு எப்படியாவது நீ வளர்ந்துடணும்னு மன்றாடி கோரிக்கை வைக்கக்கூடிய காட்சிகளும், தலைமுறைக்கும் நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க இதை செய்யறோன்ற மாதிரியாகவும் மனமுருகி மரத்திடம் பேசும் காட்சிகள் வெளியாகி இருக்கு.